நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எதனால நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ பாலிட்டிங்கிறது என்னது, இந்திய அரசியலமைப்பு. ஓகே, இந்தியன் பாலிட்டிங்கிறது இந்தியன் அரசியலமைப்பு. ஸோ இந்தியன் அரசியலமைப்புனா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை வந்து எப்படி வந்து ஆள வேண்டும், ஸோ மக்களுக்கு வந்து என்னென்ன உரிமைகள் இருக்குது, அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து பாலிட்டி சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்திய கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1948 வந்து எழுத ஆரம்பித்தாங்க. 1950 தான் வந்து அமலுக்கு வந்துச்சு. ஓகேவா? ஆனால் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1773 பார்ப்போம். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ முக்கால்வாசி இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியா ஆட்சி ஆளும் போது ஸோ என்ன ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெகுலேட் ஆக்ட் 1777, ஸோ 1773 இதிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆள தொடங்கினாங்க. ஓகேவா? ஸோ 1773 பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ 1947க்கு முன்னாடி ஸோ ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆண்டு இருந்தாங்க. ஒன்று வந்து கம்பெனி ரூலு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரோன் ஆட்சி, அதாவது மன்னர் ஆட்சின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ எதனால் வந்து 2 டைம் நடந்துச்சு அப்படின்னா, 1857 வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ ரிவோல்ட்டுக்கு முன்னாடி ரிவோல்ட்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறது 2 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆட்சி வந்து 1773 டு 1858 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இது வந்து எந்த கம்பெனி வந்து இந்தியா வந்து ஆட்சி ஆண்டுச்சு அப்படின்னா, ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஓகே, கிழக்கு இந்தியா கம்பெனி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஆட்சி ஆண்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சட்டத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட் ஆக்ட் 1773. ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் உள்ள மக்கள் நலனுக்காக கொண்டு வரல. ஸோ இந்தியாவில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆட்சி ஆண்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக கேட்டாங்க. ஸோ கடனாக கேட்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஸோ ப்ராஃபிட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து லாஸ் ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெகுலேட் ஆக்ட்டுங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ப்ரைவேட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறது, ஸோ லஞ்சம் வாங்குறது, இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகவே இல்லை. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் படுத்துகிறாங்க. ரெகுலேட் ஆக்ட்டுங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் வந்து மேஜராக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் வந்து பண்ணாங்க. இதில் வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுங்கிற நேம் வந்து மாற்றினாங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து யார் அப்படின்னா, ஸோ வாரன் கஸ்டடி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இது வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் மெம்பராக வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அது கூட வந்து 4 மெம்பர், மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னா ஸோ 5 பேர்த்தில் 3 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து சட்டம் வந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1774 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸோ சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது வந்து இந்திய மக்கள் நலனுக்காக கிடையாது. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா, ப்ரைவேட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து சட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 1774 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் அப்படின்னா சார் எலிசா இம்பே. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்க. இவங்க கீழே வந்து மூணு சர்ச்சஸ் வந்து அதர் சர்ச்சஸ் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து ஆன்டி கரப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கரப்ஷன் தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து ஆன்டி கரப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சர்வெண்ட் வந்து யாருமே வந்து என்னது ப்ரைவேட்டில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டமாக ஏற்றினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட் இண்டியன் ஆக்ட். ஸோ இந்த பிட் இண்டியன் ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் குரோன் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் பிட் வந்து இருந்திருப்பார். அதனால் அவர் பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட் இண்டியன் ஆக்ட்னு வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி 4 கவுன்சில் மெம்பர் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
1+4 வந்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேர்த்தில் வந்து கவர்னர் ஜெனரல் வந்து சொன்னது வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. மீதி 3 பேர் கேட்க மாட்டாங்க. அவங்க எதிராக வந்து வாக்களிச்சுட்டே இருந்து கவர்னர் ஜெனரலால் வந்து சட்டத்தை வந்து ஏற்ற முடியாமல் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிட் இண்டியன் ஆக்ட் அதில் நடந்த தவறுகளை வந்து திருத்துறதுக்காக தான் பிட் இண்டியன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சரௌண்ட் வந்து யாராவது வந்து இந்தியாவில் வந்து நிலம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சேருன்னு சொல்லி சட்டத்தை வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து யாருக்கு சட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் 4 மெம்பர்ஸு ப்ளஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இந்த 4 பேத்துக்குள்ள சண்டை நடந்ததை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேட்டர் ஆக்டில் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த பிட் இண்டியன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கவர்மெண்ட்டாக மாற்றிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து டூயல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்து வந்து பிட் இண்டியன் ஆக்ட் தான். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலு, இன்னொன்று வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர். ஓகே, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலை என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் வந்து பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இங்கே பி. ஓகேவா? அதே போல் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அஃபேர்ஸ். ஓகே, கமர்ஷியலாக வந்து பார்த்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர். இங்கேயும் சி இருக்குது, இது வந்து ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட வேலையாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டர்ட் ஆக்ட்டு 17 எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அடுத்த எத்தனை வருஷத்துக்கு வந்து ஆட்சி ஆடலாம் அப்படின்னு கொண்டு வரதுக்காக தான் இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து மோனோபாலியாக வந்து செயல்படும் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? என்றைக்குமே இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 இயர்ஸ் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டத்தை வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து 1793. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து தனியாக மோனோபோலியாக வந்து செயல்படுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே பார்த்தோம்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் தான் பிரிட்டிஷில் வந்து இருப்பாங்க. ஆனால் வந்து இந்தியா வந்து ஆட்சியாண்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெவன்யூவில் வந்து கொடுக்கணும். ஸோ இந்தியன் ரெவன்யூ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலில் வந்து ஃபஸ்ட்டு பெங்காலில் மட்டும்தான் ஆட்சியாண்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாகாணமாக இருந்த மெட்ராஸ் அண்டு பாம்பே இது 3த்தையும் சேர்த்து வந்து அவர் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ ஜுடிஷியரி அதாவது நீதித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணுற அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது சார்ட்டர்ட் ஆக்ட்டு 1813. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியா வந்து மோனோபாலியாக வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூரோப்பில் இருக்கிற பிரசிடென்ட். ஓகே, யூரோப்பில் இருக்கிற பிரசிடென்ட் வந்து நெப்போலியன் பனோரோபிட். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ யூரோப்பில் ஆட்சிட்டு இருந்த நெப்போலியன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நான் உங்கள் பொருளை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னையும் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டாப்புல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்காமல் இருக்கவும் ஸோ இந்தியாவில் தயாரிக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து என்னது யூரோப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அலோவ் பண்ணோன்னா மோனோபாலிக்கு வந்து அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். ஸோ அலோவ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் உற்பத்தி ஆகிற டீ மற்றும் சைனா ஃபுல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன், மற்ற ஏரியா வேணால் நீ ட்ரேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸாக வந்து போட்டிருப்பாங்க. அதே போல் வந்து அந்த 2வது சார்ட்டர் ஆக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பரப்புறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து எஜுகேஷன் வந்து 1 லட்சம் ரூபாய் பர் இயருக்கு வந்து ஒதுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒதுக்குறாங்கன்னா ஒதுக்கலை. ஸோ எதுக்காக ஒதுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை படிக்க வச்சு இந்தியர்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அடிமையாக வேலை செய்யணும், அவங்க வந்து படிக்க வச்சு அவங்க படித்த அறிவாளியை வந்து நமக்கு கீழே வந்து வேலை வச்சு நம்ம வந்து அதன் மூலயமா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எஜுகேஷன் வந்து 1 lakh rupees வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் வந்து 1833 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
20 இயர்ஸ் ஒரு தடவை வந்து இந்த சட்டங்கள் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து 1833. இந்த 1833 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம்ல, ஸோ பெங்காலு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. இது மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணி ஓகே ஒரே இதாக மாற்றி ஸோ அதை வந்து கவர்னர் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்னா ஸோ வில்லியம் பெண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து யார் அப்படின்னா வாரன் ஹெஸ்ஸட். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோனோபோலியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஸோ டீ மற்றும் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் வந்து ஆதிக்கம் செலுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துறதுக்காக இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ கவர்னர் ஜெனரல் ப்ளஸ் 3 மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ வந்து 4வது மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லா மெம்பரை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த எதுக்காக லா மெம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லா மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா ஸோ லார்ட்ஸ் மெக்காலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு லா மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 23வது லா மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி இவங்க வந்து உமனு. இவங்க தான் வந்து இப்போதைக்கு வந்து பதவியில் இருக்காங்க. இவங்களோட பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு. ஓகேவா? ஸோ எதனால் வந்து இந்த லா மெம்பர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாகாணமாக பிரிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அதிகமாக இருந்தது யார் அப்படின்னா ஸோ இந்து வந்து அதிகமாக இருந்தாங்க. அடுத்து வந்து முஸ்லீம் வந்து அதுக்கப்புறம் அதிகமாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி சட்டங்கள் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்து மதத்துக்குன்னு தனி சட்டம், ஸோ அதே போல் வந்து இஸ்லாமிய மதத்துக்கும் முஸ்லீமுக்குன்னு தனி சட்டங்கள் இருந்துச்சு. அதே போல் வந்து ஒவ்வொரு மாகாணமாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து ஸோ மெட்ராஸு, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி தனித்தனி மாகாணமாக இருந்துச்சு. அந்த மாகாணத்துக்குன்னு தனித்தனி சட்டங்கள் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரே சட்டமாக கொண்டு வரதுக்காக தான் ஒரே சட்டமாக இருந்தால் மட்டும்தான் இந்தியர்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுக்கு தான் ஸோ லா மெம்பர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு லா மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா லார்ட்ஸ் மெக்காலே. இந்த லா மெம்பர்ஸ் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ லானா என்னது எல்ஏடபிள்யூனா மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ வந்து 1833. ஓகேவா? அதே வந்து இப்போதைக்கு லா மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா ஸோ லா மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லா மெம்பர்ஸ் அல்லது வந்து அட்டெண்டரி ஜெனரல் வந்து யார் அப்படின்னா செதல்வாட்டு தான் வந்து அட்டெண்டரி ஜெனரலாக வந்து இருந்தாங்க. ஓகேவா? இந்த அட்டெண்டரி ஜெனரலுக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ ஆர்டிக்கல் 76. ஸோ 7க்கு அப்புறம் 6 அதை மாதிரி வச்சுக்கோங்க. 76. அவங்களோட டென்யூர் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை லா மெம்பர்ஸ் வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 1853. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட்டு. இந்த ஆக்டில் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ரூல்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஆட்சி ஆண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சி ஆண்டுங்க. ஆனால் எப்போ நான் வந்து வேணான்னு சொல்கிறேனோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போயிடணும் அப்படிங்கிறது சட்டத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் யார் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது பவர் வந்து பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 2 பவரை பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து லெஜிஸ்டிக்கு, இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்டிக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற பிரதமர் நம்ம முதலமைச்சர் இருக்காங்களே அவங்க தான் சட்டத்தை ஏற்றுவாங்க. அவங்களுக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது யார் அப்படின்னா இப்போ இருக்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஸோ இதை மாதிரி ஆளுங்க. அவங்க வந்து சட்டத்தை ஏற்ற முடியாது. ஆனால் அவங்களுக்கும் முழு பவர் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்கோ அல்லது வந்து அந்த துறைக்கு வந்து முழு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே கொடுத்துருக்க அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமல்படுத்துவாங்க. ஓகேவா? எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1853. இது வந்து மினி பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த லெஜிஸ்டிக் பவரில் வந்து மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 6 மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கூடி இப்போ எப்படி நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு
ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, ஒரு ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னா விவாதிச்சுட்டு மெஜாரிட்டி யார் கொடுக்குறாங்களோ அந்த சட்டம் நிறைவேறுமா வேறாதான்னு சொல்கிறாங்களே, அதே போல் வந்து 1853 வந்து மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு விவாதிப்பாங்க. விவாதிச்சுட்டு மெஜாரிட்டியாக யார் அது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து நிறைவேற்றணும். அதனால் வந்து அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே கமிட்டிங்கிறது லா மெம்பர்ஸ் இருக்காங்களா, மெக்காலே கமிட்டி. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நியமன அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் பெரிய ஆள், யார் வந்து அவங்களுக்கு அதாவது அமைச்சர் ஆட்சி ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற ஆளை போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமாக அந்த லா மெக்காலே கமிட்டி தான் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸோ இந்தியன் சர்வீஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும், ஸோ வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் மூலிமா ஸோ தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா சச்சேந்திர தாகூர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன். ஓகேவா. ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் வந்து சச்சேந்திரநாத் தாகூர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சிவில் சர்வீஸில் வந்து செலக்ட் ஆன முதல் இந்தியர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஸோ இந்தியாவோட சோல்டர்ஸ் இருக்காங்களே, சிப்பாயிகள் இருக்காங்களே, அவங்க வந்து துப்பாக்கி சுடுற தோட்டாவில் வந்து பசுமாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் தடவி கொடுத்தாங்க. ஓகேவா. இதுதான் வந்து இந்த ரிவோல்ட் நடக்க முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது பார்ட் 2ல் வந்து என்னது மன்னர் ஆட்சி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எப்போலேருந்து எப்போ வந்து நடந்துச்சு அப்படின்னா 1858 1947 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டு. ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அபாலிஷ் பண்ணிவிட்டு மன்னராட்சி வந்து கொண்டு வந்தாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை ஆட்சி ஆடுறதுக்காக டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விக்டோரியா ஆஃப் இந்தியாங்கிற நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விக்டோரி வந்து யார் அப்படின்னா லார்ட்ஸ் கன்னிங். ஓகேவா. லார்ட்ஸ் கன்னிங் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு விக்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்டு டிஎன்பிசி அண்டு ஆர்ஐபி எக்ஸாமில் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம்ல டூயல் கவர்மெண்ட்டு. ஒன்று வந்து பார்த்தோன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலு, மொத்தம் அதில் 6 மெம்பர் இருப்பாங்க பார்த்துப்போம். கோட் ஆஃப் டைரக்டு. ஸோ கோட் ஆஃப் டைரக்ட்னா வந்து என்னது பொலிட்டிக்கல் ரீசனு. இன்னும் வந்து கமர்ஷியலாக இருப்பாங்களே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அழிச்சிட்டாங்க. ஓகேவா. ஒழிச்சிட்டாங்க. எண்டுக்கு வந்து டூயல் கவர்மெண்ட் வந்து எண்டுக்கு வந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து புதுசாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இந்த இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. செக்ரட்டரி வந்து எங்கே இருப்பார் அப்படின்னா ஸோ பிரிட்டிஷில் இருப்பார். அவங்க கீழே 15 பேர் இருப்பாங்க. 15 பேர் வந்து இந்தியாவில் உள்ள ப்ரொவின்ஷியல் வந்து ஒவ்வொரு மாகாணத்தையும் வந்து என்ன நடக்குது என்ன இதுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரி சொல்லுவாங்க. இந்த செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து இது. ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு செக்ரட்டரி வந்து யார் அப்படின்னா லார்ட்ஸ் ஸ்டான்லி. ஓகேவா. லார்ட்ஸ் ஸ்டான்லி ஒரு ஆனால் வந்து எத்தனை மாதம் இருந்தார் அப்படின்னா வெறும் 10 மாதம் மட்டும் தான் ஆட்சி ஆண்டிருந்தார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மாறவும் அவங்க வந்து ரெண்டாவது வரக்கூடிய குரோன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ சார்லஸ் வுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சுட்டாங்க. இவங்க வந்து அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சிலிங் ஆக்டு 1861. ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை ஏற்றத்தில் வந்து அலோவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் 3 பேர்த்த வந்து அலோவ் பண்ணாங்க. யார் அப்படின்னா அந்த ராஜா ஆஃப் பனாரஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க வாரணாசி இருக்குல்ல அதுதான் வந்து அப்போ வந்து பனாரஸ்ன்னு சொன்னாங்க. அது யார் ஆட்சியாண்டு இருந்தாங்க அப்படின்னா ராஜா டியோ நரைன் சிங் வந்து ஆட்சியாண்டு இருந்தாங்க. அவர் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா பட்டிதலாங்கிறது இப்போ என்ன பாட்னா இருக்குல்ல, பீகார் கேபிட்டல் பாட்னா இருக்குல்ல, அப்போ வந்து பட்டிதலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து யார் ஆட்சியாண்டு இருந்தாங்க அப்படின்னா மகாராஜா நரசிம்ம சிங்கு. மூணாவது வந்து திங்கர் ராவ். இந்த 3 பேர்த்தையும் வந்து பார்த்தோன்னா சட்டம் ஏற்றத்தில் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எப்படி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா அவங்க சட்டத்தை ஏற்றும் போது நீங்கள் வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீயும் வந்து ஒரு ஆளாக வந்து கலந்துக்கிற அப்படிங்கிறது அதுக்கு அப்படிங்கிறதுக்கு பேருக்கு தான் என்னது நான் அஃபிஷியல். ஓகேவா.
எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. நீ வர ஜஸ்ட்டு வந்து கலந்துக்கிற, அதனால் வந்து நீ வந்து எதுவுமே வந்து நீ பார்க்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல. ஸோ ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மெட்ராஸு மற்றும் பாம்பே இது 3 மாகாணத்தையும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு இருக்கவும் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் அதிகாரம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அதான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லா மேக்கிங் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மற்றும் மெட்ராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிரசிடென்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ சிஸ்டங்கிறது ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்கிற கேபினெட் மினிஸ்டர் மாதிரி. ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி இருக்காங்க. அவர் மட்டுமே இந்தியா ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது, ஆனால் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொரு துறையும் வந்து தனியாக ஒவ்வொரு துறையும் எல்லா துறையும் வந்து அவர் பார்க்க முடியாது. அதனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தனியாக இருக்கிறாங்க. ஸோ உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர் தனியாக இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அமைச்சர் இருக்காங்களா, அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க, கேபினெட் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஃபஸ்ட்டு லா கன்னிங் 1859 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து ஆர்டினன்ஸ் பவர்னால் ஒன்றும் கிடையாது, திருதுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வருது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டில் வந்து இந்த இந்தியாவுக்குள்ளே ஒரு கலவரம் இருக்கும்போது சட்டமன்றத்தையோ அல்லது நாடாளுமன்றத்தையோ கூட்ட முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டினன்ஸ் பவரை யூஸ் பண்ணி வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ். ஓகே, அவசர கால சட்டம்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1861 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வந்து பிரசிடென்ட் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்க பிரசிடென்ட் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 1, 2, 3. ஸோ இது அப்படியே ரைமிங்காக வரும். 1, 2, 3 தான் வந்து இப்போ இருக்கிற ஆர்டினன்ஸ். ஓகே, அதே போல் வந்து கவர்னருக்கு வந்து என்ன ஆர்டினன்ஸுக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 213. ஸோ 1, 2, 3, ஸோ 213 இந்த வந்து 2 ஆர்டிக்கல் இருக்குது. இந்த 2 ஆர்டிக்கலும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து மூணாவது ஆக்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் கவுன்சிலிங் ஆக்ட் 1892. ஸோ இந்த 1892 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை ஏற்றத்துக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1861 வந்து இந்த 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போயிட்டு நீ உட்காந்துட்டு வந்துடணும். ஓகே, ஆனால் எதுவும் பேசக்கூடாது. ஆனால் அடுத்த சட்டம் 1892 வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ மெம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பேசிக்கலாம், அந்த சட்டத்துக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் வந்து அந்த சட்டத்தை ஏற்றுக்கிறது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அலோவ் பண்ண இந்த பட்ஜெட்டில் வந்து டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஏற்றுக்கிறது யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அதுவும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்தோன்னா விவாதிக்கணுங்கிற இது கொடுக்கல. ஸோ ஆனால் முக்கியமாக யாராவது விவாதிச்சாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, ரெண்டாவது பார்த்தோன்னா மேக்தா, மூணாவது வந்து பார்த்தோன்னா பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் விவாதத்தில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து நாமினேஷன். ஸோ நாமினேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிவர்சிட்டியை ஒவ்வொரு மாகாணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. அவங்க வந்து யார் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஆட்சி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணி ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து எந்த ஒரு அஃபீஷியலாக சொல்லவே கிடையாது. இந்த எலெக்ஷனுங்கிற வார்த்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்த கிடையாது. ஓகே, எலெக்ஷனுங்கிற வார்த்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்த கிடையாது. அதுக்கு பதில் அவங்க என்ன பயன்படுத்தாங்க அப்படின்னா ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணியிருக்கோம் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் மூலியமாக தேர்ந்தெடுத்துங்கிற வார்த்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட், இந்தியன் கவுன்சிலிங் ஆக்ட் 1909. ஓகேவா, இது வந்து மார்லி மின்டோ ரீஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ மார்லி மின்டோ மறுசீரமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்லிங்கிறவர் யார் அப்படின்னா ஸோ அப்போ இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. ஓகேவா, அடுத்து மின்டோங்கிறது யார் அப்படின்னா ஸோ அப்போ இருந்த வைஸ்ராய். ஓகேவா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1905 வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வங்காளத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, வங்காளத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க.
ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எதுக்காக பிரிச்சிருப்பா அப்படின்னா இந்தியர்கள் வந்து ஒத்துமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எலக்ட்ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து முஸ்லீமுக்கு வந்து தனியாக இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1907 வந்து பார்த்தீங்கன்னா சூரத், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல, அதை வந்து 1907 வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு நடந்திருக்கும். 1906 வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்னு தனியாக வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தொடங்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோரல் அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இடஒதுக்கீடு கொடுக்க மூலிமா முஸ்லீமுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு இந்துவையும் முஸ்லீமையும் ஈஸியாக பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்போ நினச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கம்யூனிவல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ட்ஸ் மிண்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் த கம்யூனிவல் எலக்ட்ரோரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ரிப்பீட்டடாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து யார் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து மன்னர் இருப்பார், அவங்களுக்கு கீழே வந்து ஆலோசனை கொடுத்துருப்பாங்களே, இது வந்து அவங்க தான் யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து யார் அப்படின்னா சசேந்திர பிரசாந்த் சிங்கா. ஓகேவா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டு ஜாயின் த விக்டோரியா ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவா? இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லா மெம்பராகவும் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1919 மார்லே மண்டேகு செஸ்போர்ட் சட்ட திருத்தங்கள். ஓகேவா? இந்த சட்ட திருத்தம் வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒழிச்சிருந்தாங்க. இதை வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து மண்டேலோ அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா செக்ரட்டரி. இந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து எப்பொழுதுமே யார் இருப்பாங்க அப்படின்னா செக்ரட்டரியாக இருப்பாங்க. இந்த ரெண்டாவது வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா வைஸ்ராயாக இருப்பாங்க. ஏற்கனவே வந்து 1858 வந்து பார்த்தீங்கன்னா குட் கவர்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை, அதாவது டூயல் கவர்மெண்ட் தான் ஒழிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எந்த பேரில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எந்த பேரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டு, இன்னொன்று வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட், இந்த மாதிரி 2 சப்ஜெக்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான துறை லா ஆர்டர், ஓகே, லா அண்ட் ஆர்டர், பினான்ஸு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த துறை இருக்குல்ல, எஜுகேஷன், ஹெல்த்து மற்றும் உள்துறை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து ஆட்சியாண்டு இருப்பாங்க. இந்தியர்கள் வந்து ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டிஷில் தான் கேட்டாகணும். ஓகேவா? அதை மாதிரி தான் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ இப்போ இருக்குதுல நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை, அதாவது ராஜ்யசபா லோக்சபா, அது வந்து பார்த்தீங்கன்னா பை கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? பை கேமராங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ 1919 மார்லோ இது மெண்டேகு ஜெஸ்போர்ட் அந்த சட்டத்தை இப்படி கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேரும், லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 145 பேர் இருந்தாங்க. இதில் வந்து எலெக்ஷனில் வச்சாங்க. எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10% இந்தியருக்கு தான் வந்து ஓட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த 10% யார் அப்படின்னா மிக பணக்காரங்க, இந்த காலேஜ் வச்சுருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு தான் வந்து இந்த எலெக்ஷனில் ஓட்டு போகிற உரிமை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 1909 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முஸ்லீமுக்கு மட்டும் தனியாக இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க. செப்பரேட்டு எலக்ட்ரல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 1919 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிங்கு, ஸோ கிறிஸ்டின்னு, ஆங்கிலோ இந்தியன், இவங்களுக்கு யூரோப்பியன், இவங்களுக்குன்னு தனித்தனியாக இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க. இப்போ இடஒதுக்கீடு வந்து கொடுக்கவும் ஸோ இந்தியர்களிட வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, நம்ம ஈஸியாக ஆட்சி ஆண்டுடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரைவேட் தான் எஸ்டாப்ளிஷ், இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறத வந்து மாற்றிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆக்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வட்ட மேஜை மாநாடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ மொத்தம் 3 வட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1930, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1931, 3 வந்து 1932.
இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஸோ இயர் எண்டில் தான் நடந்திருக்கும். இது நவம்பர் மாதம், இது செப்டம்பர் டு டிசம்பர், இது நவம்பர் டு டிசம்பர். ஃபஸ்ட்டு வந்து 30, 31, 32 இந்த மூணுமே யார் கலந்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ டாக்டர் அம்பேத்கர் வந்து கலந்துருப்பார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரெட்டமலை சீனிவாசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த 3 பேர் தான் வந்து கலந்துருப்பாங்க. ஆனால் ரெண்டாவதுல மட்டும்தான் என்னது மகாத்மா காந்தி வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. மகாத்மா காந்தி அண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இது வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 1935. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அப்ராக்சிமேட்டாக வந்து 60% வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஸில் இப்போ இருக்கிற ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, அது மாதிரி வந்து அப்போ இருக்க மாகாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இரட்டை ஆட்சி முறை வந்து ஒழிச்சிட்டு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் மட்டும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபெடரல் லிஸ்ட்டு என்னது, ஸோ மத்திய பட்டியல்னு தமிழில் சொல்லுவாங்க. அதில் வந்து மொத்தம் 59 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்னால் ஸ்டேட் லிஸ்ட்டு. அப்போ வந்து 54 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அடுத்து கன்கரன்சியாக தமிழ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க. பொதுப்பட்டியல் வந்து மொத்தம் 36 துறைகள் வந்து இருந்துச்சு. இதில் இல்லாத சில துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் கண்ட்ரோலில் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1935 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இப்போ இருக்கிற ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, அப்போ 1935 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஃபெடரல் கோர்ட்டு. ஓகே, ஃபெடரல் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, இப்போ இருக்க சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1937 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.